பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டோட வார்த்தை உங்களை பலப்படுத்தி நடத்துதில்ல. இன்றைக்கும் கர்த்தர் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட என்னோடு கூட பேச போகிறார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டுங்கள். யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. தண்ணீர் கிடைக்காமல் 3 ராஜாக்கள் போராடுகிறாங்க. எலிசாவை குறித்து கேள்விப்பட்டு அவனிடத்தில் போய் தண்ணீருக்காக கேட்கும் பொழுது, நீங்கள் போய் பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்கள் வெட்டுங்கள், கர்த்தர் அந்த பள்ளத்தாக்கை நிரப்புவார். இன்னைக்கு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் என் பள்ளத்தாக்கை நிரப்பணும், கர்த்தர் என் தாகத்தை தீர்க்கணும், கர்த்தரினை போஷிக்கணும், கர்த்தரினை நடத்தணும், கர்த்தரினை உயர்த்தணும், கர்த்தரினை ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நாம ஏதாகிலும் ஒண்ணு செய்யணும். அங்க இருக்கிற அத்தனை மனிதர்களுடைய மிருகங்களுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும். அவர்கள் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ஒண்ணு நடக்கணும், அவர்களுக்கு தண்ணீர் தேவை. அவர்கள் தண்ணீர் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் ஒன்று செய்யணும், பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அநேகருக்கு தாகம் தீர்க்கப்படணும், அற்புதம் நடக்கணும், தேவைகள் சந்திக்கப்படணும், எல்லாம் செய்யணும். ஆனா வாய்க்காலை நாங்க வெட்ட மாட்டோம், அந்த கஷ்டமான வேலையை நாங்க செய்ய மாட்டோம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நாம் ஏதாகிலும் ஒன்றை செய்யாத வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதையும் செய்ய மாட்டார். நீங்க ஜெபிக்காம கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். நீங்க துதிக்காம கர்த்தரிடத்துல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அந்த வேதத்தை வாசிக்காம கர்த்தருடைய வாசனம் உங்ககிட்ட பேசாது. நீங்க ஆண்டவருக்கு எதையாகிலும் கொடுக்காம ஆண்டவர்கிட்ட நீங்க எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் நேரத்தை, உங்கள் உழைப்பை, உங்கள் பொருளை, உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் செலவு செய்யும் பொழுதுதான் தேவன் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் உறுதிப்படுத்தும். ஒருவேளை இந்த பள்ளத்தாக்களை வாய்க்கால்கள் வெட்டப்படவில்லை என்றால், இல்லை வெட்டுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றால், நிச்சயமாய் அவர்களால் தண்ணீரை பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. அத்தனை பேரும் ஆண்டு போயிருப்பார். வார்த்தை கேட்க தெய்வப்பிள்ளை, என் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட வேண்டும். காற்று மழையும் என் வாழ்க்கையில இல்லை, ஆனால் என் தாகம் தீர்க்கப்படும், என் பள்ளத்தாக்கள் நிரப்பப்படும். அதற்கு ஒரு காரியத்தை நான் செய்யணும், வாய்க்கால்கள் வெட்டுகிற வேலை என்னுடைய வேலை, அதை நான் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நீங்க எதாவது ஒண்ணு செஞ்சாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அநேக ஊழியக்காரரிடத்துல ஜெபிக்க போவாங்க. என்னிடத்துல அநேக பேர் வருவாங்க. நான் அவர்களுக்கு ஆலோசனை செய்வேன், நீங்கள் கணவனும் மனைவி இணைந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வாரம் வருவாங்க, அதே பிரச்சனை, பிரதர் ஜெபம் பண்ணீங்களா, சிஸ்டர் ஜெபம் பண்ணீங்களா, பாஸ்டிங் இருக்க முடியல பாஸ்டர், ஜெபிக்கலான்னு நினைச்சோம், நேரம் இல்லை பாஸ்டர், இந்த பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்துருச்சு. ஒன்று நல்லா கவனிச்சிங்க, நீங்க கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்யாத வரைக்கும் தேவனுடைய கரத்திலிருந்து பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படுகிற காரியம் நடக்கவே நடக்காது. ஜெபிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை, ஆலயத்துக்கு ஏன் வரல, வேலைக்கு போயிட்டு ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை, எல்லாம் இல்லை. ஆனா என் பள்ளத்தாக்கு நிரப்பப்படணும், என் ஆசீர்வாதம் மேன்மையா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா நடக்காது. பள்ளத்தாக்குகளை வெட்டுகிற வேலை உங்க வேலை, நிரப்புகிற வேலை அவர் வேலை. பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் தேவன். நடுற வேலையை நீங்க செய்யணும், தண்ணீர் ஊத்துற வேலையை நீங்க செய்யணும், அது விளைய செய்கிற வேலையை கர்த்தர் செய்வார். சத்தியம் உங்களுக்கு விளங்குதா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, நான் என்ன செய்ய விரும்புகிறீரப்பா? அப்போஸ்தலன் பவுல் கேட்டாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீங்க சொல்லுங்க. நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு போய் அளவில்லாமல் அவருடைய நாம மகிமைக்கு என்று பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்குகளை வெட்டுகிற வேலையை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபைத்தார். எங்கள் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட உதவி செய், எங்கள் தாகம் தீர்க்கப்பட உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.